கிணறுல தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அடடா சூப்பர், மேலேயே இருக்குதுங்க. ஒரு 10 அடி ஆழம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலேயே தண்ணி கிடக்குது. நீச்சல் அடிக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா வேணால் நீச்சல் அடிக்கலாம். கிணறுலாம் ரொம்ப இதாக இருக்குது. தண்ணி எடுத்து மேலே விடணும். வயலுக்கு விடலாம். வயலில் பெஸ்ட்டு போய் பார்ப்போம். இவ்வளோ ஏற முடியல, மேலே இருக்கா பரவாயில்ல. ரொம்ப ஒரு ஆழம் இருக்குது. இதே ஒரு ஹைட் இருக்குது பாருங்கள். நெல் வயலில் காட்டுறேன். நெல் வயலில் தான் ஏதோ ஒரு நோய் மாதிரி இருக்குது. இது என்ன நோயின்னு தெரில. உடனே பார்த்து சரி பண்ணணும். இப்போ நான் காட்டுறேன், நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இலையெல்லாம் வந்து சருகுன மாதிரி இருக்குது, ஆனால் காஞ்சி போன மாதிரி இருக்குது. அதை பிரித்து பார்த்தோம்னா அதில் ஏதோ முட்டையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா தெரியும் பாருங்கள். அதை பிரிக்கிறேன். சின்ன சின்ன முட்டையாக வந்து விழுவுது. இது என்ன முட்டைன்னு தெரியல. ஏதோ ஒரு நோய் தான் தாக்கிடுச்சின்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணி ஆகணும். பாருங்கதா, சின்ன சின்னதாக முட்டையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னாவே பயிர் கரெக்டாக பிழைக்காது. இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுறேன். இது மாதிரி வீடியோலாம் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.